குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியரையா போற்றி போற்றி. குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு. இன்றைய பதிவில் கிரகங்கள் காரகத்துவங்கள், அதாவது கிரகங்களின் காரகத்துவங்கள் அப்படிங்கிற வரிசையில் சூரிய பகவானின் காரகத்துவங்களை பார்க்க இருக்கின்றோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நோட்டில் எழுதி வச்சிங்க. அப்போ தான் உங்களுக்கு தேவைப்படும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்ப திரும்ப படித்து பழகுங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. சில நேரங்களில் ஒரே காரகத்துவம் 2-3 கிரகங்களுக்கு கூட அப்ளை ஆகும். அது அந்த கிரகங்களின் அந்த தன்மைகளை பொறுத்து அந்த காரகத்துவங்கள் அமைகின்றது. அதனால் அதை கொஞ்சம் உள்வாங்கி அந்த ஒரு புரிதல் வந்துடுச்சு அப்படின்னாக்கா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? சரி, ரைட். இப்போது நாம் இந்த பதிவுக்கான சூரிய பகவானின் காரகத்துவங்களை பற்றி பார்ப்போம். சூரிய பகவான் காரகத்துவங்கள் அப்படின்னு டைட்டில் போட்டுங்க. கீழே ஆத்மகாரகர் அப்படின்னு போட்டுங்க, பித்ருகாரகர் அப்படின்ட்டு போட்டுங்க. சூரிய பகவான் இவர் ஒரு ஆண் கிரகம், அரசு கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டுக்குங்க. அதாவது ஆத்மகாரகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்னாக்கா, அனைத்து ஒரு ஜீவராசிகளின் ஒரு ஆன்மா சூரிய பகவான் தான். சரிங்களா? அதனால் ஆத்மகாரகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். லக்ன புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா? அதை கூட அந்த ஆன்மா, அந்த ஜீவன் அப்படிங்கிறது தான் குறிக்குது. ஸோ அதற்கான காரக கிரகமாக சூரிய பகவான் விளங்குகிறார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மொழிகளில் சமஸ்கிருதமும் தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட சேர்த்து எழுதிங்க. இங்கே டைப் பண்ணும்போது தெலுங்கு அப்படிங்கிறது விட்டு போயிருக்குது. இருப்பினும் மொழின்னு வரும்போது சூரிய பகவானை பொறுத்தவரையிலும் சமஸ்கிருதம் அப்படியே ஒரு கமா போட்டு தெலுங்குன்னு போட்டுங்க. நிறம் அப்படின்னு போட்டு ஆரஞ்சுன்னு போட்டுங்க. அதாவது சிவப்பு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்தளவுக்கு சூரிய பகவான் முழுமையான சிவப்பு கிடையாது. அதுலேயே கொஞ்சம் குறைவான ஆரஞ்சோடு கொஞ்சம் சேர்த்தோம் அப்படின்னாக்கா, சிகப்பு லைட்டாக சேர்த்தோம் அப்படின்னாக்கா அது என்ன நிறம் வருமோ அத்தகைய நிறமாக சூரிய பகவான் காட்சி தருகின்றார். குணம் அப்படின்னாக்கா குரூரம், பிணிகளில் இவர் வாதம். கிரகதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். கிரகதிக்கு அப்படின்னாக்கா நவகோள்களில் நம்ம பிரதிஷ்டை பண்ணும்போது ஆலயங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதில் சூரிய பகவான் நடுவில் தான் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அதனால் கிரகதிக்கு அப்படின்னு போட்டு நடுன்னு போட்டுங்க. ரத்தினங்கள், நவரத்தினம் சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த ரத்தினங்களில் சூரிய பகவான் மாணிக்கத்தை குறிக்கின்ற கிரகமாக இருக்கின்றார். தானியங்களில் கோதுமை, புஷ்பத்தில் மலர்களில் இவர் செந்தாமரை இவருக்கு உகந்த மலராக இருக்கின்றது. சமித்து அப்படின்னும் போது இவருக்கு எருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். வாகனங்கள் அப்படின்னும் பொழுது குதிரை, சுவை அப்படின்னும் பொழுது காரம், உலோகம் தாமிரம், வஸ்திரம் ஆரஞ்சு, அதிதேவதை பரமசிவன், க்ஷேத்திரம் ஆடுதுறை, காலம் அதாவது ஒரு ராசியில் இவர் பயணிக்கின்ற காலம், சஞ்சாரம் செய்யும் காலம் 1 மாத காலம். ஒரு ராசியை ஒரு முழுமையாக சுற்றி வர 1 வருட காலம் ஆகின்றது. சரிங்களா? இவருடைய தசா காலம் 6 வருடம். ஆட்சி வீடு சிம்மம், உச்ச வீடு மேஷம், நீச்ச வீடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா துலாம். இவர் எண் கணிதத்தில் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் எண் 1ஆம் எண் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. உறுப்புகளில் சூரிய பகவானை பொறுத்தவரையிலும் தலை, எலும்பு, வலதுகண், மோதிர விரல், எலும்பிற்குள் இருக்கும் மஜ்ஜைகள் இதெல்லாம் உடல் உறுப்பில் சூரிய பகவானின் காரகத்துவங்களாக அமைகின்றது. உறவுகளில் சூரிய பகவான் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது பொதுவாக இது ஆண் கிரகங்க. ஆண் வர்க்கத்தை ஃபுல்லாக இவர் தான் சொல்லுவார். இருப்பினும் தந்தை அப்படிங்கிற காரகத்துவம், அதுக்கடுத்து தான் மூத்த மகன். சரிங்களா? மாமனார் அதையும் எழுதி வச்சிங்க. மாமனார் அப்படிங்கிற உறவுக்கு காரக கிரகமும் சூரிய பகவான் தான். இதை தவிர்த்து இவரோட இவர் 9ஆம் பாவத்தை கொண்டு நம்ம இன்னும் சில உறவுகளை நம்ம பிரிக்கலாம். ஆனால் அதெல்லாம் சூரிய பகவானின் தனித்துவமான காரகத்துவங்களில் வராதனால அதை இங்கே கொடுக்கல. மற்றதை பார்ப்போம்.
நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, இவர் வந்து ஒரு பலவீனப்பட்டு இருக்கணுங்க. நோய் வரணும் அப்படின்னாக்கா, இவர் ரொம்ப பலவீனப்பட்டு இருந்தா, அ அதற்கான சாத்தியங்கள் உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதேபோல வந்து அந்த தசாபுத்தி காலங்களும் வந்து ஜாதகத்தில நடந்து கொண்டு இருக்கணும். ஆக நோயின்னோனே நம்ம வந்து சூரியன் எடுத்த உடனே நோய குடுத்துருவாரு அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துராதீங்க. ஸோ, இந்த 2யும் பார்த்துட்டு தான். இருப்பினும் இவரால வந்து ஒரு நோய் ஏற்படுதா அப்படின்னு நம்ம வந்து கண்டறிவதற்கு இந்த காரகத்துவங்கள் உங்களுக்கு உதவும். அந்த வகையில வந்து வெப்பம் சார்ந்த அனைத்தும், அதாவது வந்து இந்த ஜுரம், அ காய்ச்சல்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஃபீவர். இதுலயே வந்து வைரல் ஃபீவர் அப்படின்லாம் சொல்றாங்க பாருங்க. அதெல்லாமே வந்து சூரிய பகவானுடைய காரகத்துவம் தான். இருதயம் சார்ந்த நோய்கள், கண் நோய், மனநோய், தலைவலி, அம்மை, வயிற்று வலி, முதுகு வலி, எலும்பு, ஜவ்வு தேய்மானம் இதெல்லாம் வந்து சூரிய பகவான் பலவீனப்பட்டு இருந்தா, 6ஆம் பாகம் செயல்பாட்டுக்கு வந்தா இந்த நோய்கள் வரும். சரிங்களா? சூரிய பகவான் தரும் கல்விகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது வந்து சூரியன் பலமா இருந்து, ஒரு குழந்தை பருவத்தில வந்து இவருடைய ஒரு ஒரு 12த் முடிச்சதுக்கப்புறம் இவருடைய தொடர்புடைய தசாபுத்தி அமைப்புகள் ஒரு குழந்தைகளுக்கு போயிட்டுருக்குது. அது படிக்கிற காலம்னு வச்சுக்குவோம். அந்த காலங்கள்ல வந்து சூரிய பகவான் தான் இந்த குழந்தைக்கு கல்விய குடுக்குறாரு அப்படின்னாக்கா, அவர் எத்தகைய கல்விய குடுப்பார் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் சரிங்களா? சோசியல் சயின்ஸ், மெடிக்கல் சயின்ஸ். மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னாக்கா, மருத்துவம் சார்ந்த அனைத்து விஷயங்களும். அது டாக்டர்லேருந்து ஆரம்பிச்சு மருத்துவம் சார்ந்த அனைத்தும். அதுக்கு அடுத்ததா நிர்வாகம் சார்ந்த அனைத்தும். அதாவது வந்து மேனேஜ்மெண்ட். ஒரு ஐஏஎஸ் ஆகட்டும், ஒரு ஐபிஎஸ் ஆகட்டும். ஐபிஎஸ் அப்படிங்கிறது ஒரு மாவட்டத்தில அந்த இதில வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட இதில வந்து அவங்க வந்து ஒரு ஆளுமை செய்கின்ற அப்படிங்கிற மாரியான ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கங்க. அடுத்ததா சூரிய பகவான் அப்படின்னு போட்டு ஆன்மா, கீழ வந்து பித்ருக்காரகர், அரசன் பிராக்கெட்ல அரசாங்கம்னு போட்டுங்க. அரசு சார்புடைய, தலைவன், முதன்மை, நேர்மை, நிர்வாகம், பிரகாசம், கம்பீரம், வெப்பம், வெளிச்சம், மருத்துவம், வள்ளல், புத்திரம், ஆண் குழந்தை, பாகுபாடு இல்லாமை, இருதயம், தலைநகரம், மலைகள், மிடுக்கான தோற்றம், கண்ணாடி, பகல் பொழுது, உச்சி வேலை, மாடி, கோட்டைகள், அரண்மனைகள், தலைநகரம், வயிறு, முதுகு, ஆழ்மனது, திட்டம். இதேபோல் வந்து சூரிய பகவானை பொறுத்தவரையிலும் ஒருவரின் வருமானத்தை நிர்ணயம் செய்வதில் சூரிய பகவானின் பங்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதாவது வந்து வருமானம் அப்படிங்கிறது தனி, வேலை, தொழில் அப்படிங்கிறது தனி. சரிங்களா? ஆக ஒரு வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நிலையில் இருக்கணும்னாக்கா, சூரிய பகவான் நல்லா சூப்பராக இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போது இந்த பதிவை பொறுத்தவரையிலும் முழுமையாக சூரிய பகவானின் காரகத்துவங்கள் அப்படி தொட்டோம் அப்படின்னாக்கா, அது முதல்ல இருந்து ஏ டு இசட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா? அது மொத்தத்தையும் இந்த பதிவில் கொடுத்துருக்கோம். ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப் பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.